எங்களை சரியான பாதையில வழிகாட்ட உம்மால் மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. எந்த மனிதனாலும் அல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீராயிருக்கிறபடினால் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்துவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிருபையினால் வழிநடத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனால் தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனால் தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்குள் ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி. நீர் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர். இந்த நாளை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் என் தேவன் எங்களை நடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவை, இது முதல் கொண்டு உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட எங்களோடு கூட இருப்பதாக என்று நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையினாலே தேற்றுவீராக என்று நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய திருநாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்துங்க, வழிநடத்துங்க, வழிநடத்துங்க. கர்த்தர் நீர் நல்லவராய் எங்களுக்கு இருக்கிறீர் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மாதம் 10வது மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் தாமே நீர் எங்களை வழிநடத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நாம ஜெபிக்கலாம். 129வது சங்கீதத்துல இப்படியாக இருக்கிறது. பல நெருக்கத்தையும் பல உபத்திரவத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆமா, நெருக்கம் உபத்திரவம் பிரச்சனை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா எல்லா நெருக்கடிகளையும் தாங்குகிற பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த 9 மாதங்களை தாண்டி வர கடவுள் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், தேவைகளை சந்திச்சிருக்கிறார். இதுல பாருங்க 129ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். முதல்ல நெருக்கத்தை குறித்து சொல்றாங்க. அநேக நெருக்கம் என்னை தொடர்ந்தது சிறு வயது முதல் அப்படின்னு இந்த சங்கீதத்துல இங்க எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் மிக முக்கியமான காரியம், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும், சொல்லுங்க, அநேக தரம் சத்துருவை நீ நெருக்கியும், அநேக உபத்திரவத்தை கொடுத்தோம், அநேக பிரச்சனைகளை கொடுத்தோம். ஆனா நீ ஜெயிக்க முடியாது. ஏன்னா உன் தலையை நேசிக்கினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என்னை மேற்கொள்ளாமலே போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவ்வளவுதான். உங்களை நெருக்குவாங்க, உபத்திரத்தை கொடுப்பான், சத்துரு பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரும். ஆனா அவன் மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, கர்த்தர் எல்லாவற்றிலும், ஏன் என்று சொன்னால் நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நெருக்கத்திலே இந்த வசனத்தை நோக்கி, இந்த வார்த்தைகளை பார்த்து நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ இந்த வசனத்துல பாக்குறோம், சிறு வயதோட அநேக தரம் நெருக்கினாங்க. பாருங்க, நம்ம ஊழியத்தின் பங்குல, குடும்பத்தின் காரியத்துல என்ன சூழ்நிலையில உங்களுக்கு சரீர பிரச்சனையா என்ன நெருக்கடிகளை சத்துரு கொடுத்தானோ எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று, அவன் மேற்கொள்ளாமல் போனான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் மேற்கொள்ளாமல் போனான். ஜெயத்தை தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஜெயத்தை நமக்கு அனுதினமும் தருகிறவர். அவர் தான் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். நம்மளுடைய பலத்தினால் அல்ல, தேவ கிருபையினால நீயும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 9 மாதங்களையும் தேவ கிருபை நம்மை நடத்தி வந்தது. இந்த 10வது மாதம் இந்த காலை வேளையிலும் சொல்றேன், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்பொழுதும் நெருக்கங்கள் எவ்வளவு வந்தாலும் அந்த நெருக்கம் நம்மை மேற்கொள்ளாது. நெருக்கத்தை தாண்டி நம்மை வெற்றி நிறைவோடு நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிச்சு அந்த நெருக்கத்தை கண்டு சோர்ந்துடக்கூடாது.